கர்ப்பகாலத்தில் உடலுறவு செய்கிறது நல்லது அப்படின்னு ஏராளமான ஆய்வுகள் வந்திருக்கு. பெண்ணுக்கு நல்லது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 40 வாரங்கள் ஆகிடுச்சுன்னா அவங்க டெலிவரி ஆகிடணும். சில நேரம் 40 வாரங்கள் ஆகியும் டெலிவரி ஆகலை. போஸ்ட் டேட்டுன்னு இதை சொல்லுவோம். அந்த பொண்ணுடைய கர்ப்பப்பை வாய் புரோஸ்டாகிளாண்டின் என்ற ஹார்மோனுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அவங்க கணவரோட உறவு வச்சுக்கிட்டாங்கன்னா கணவர் விந்து வெளியேற்றும் போது விந்தில் புரோஸ்டாகிளாண்டின் ரொம்ப அதிகம். அது கர்ப்பப்பை வாய் பட்ட உடனே அவங்க கர்ப்பப்பை சுருங்கி விரிந்து இயல்பான டெலிவரிக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அந்த பிரசவ வலியே ஏற்படலைன்னா ஆப்ரேஷன் சிசேரியன் பண்ண வேண்டியிருக்கும். அந்த கட்டத்தில் நீங்கள் செக்ஸ் பண்ணிங்கன்னா இயல்பான டெலிவரி ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம். அடுத்து பெண்கள் உடம்புல நல்ல ஹார்மோன்கள் சுரக்குது. ப்ளசண்ட்டான பாடிக்கான நல்ல ஹார்மோன்ஸ். அது பெண்ணுக்கும் நல்லது, அந்த பெண்ணினுடைய வயிற்றில் வளர்கிற கருவுக்கும் நல்லது. மூன்றாவது கணவருக்கும் நல்லது. அதனால் கர்ப்ப காலத்தில் நீங்கள் செக்ஸ் வச்சுக்கலாம். ஆனால் சில பேர் வச்சுக்கக்கூடாது. யார்? ஒன்று திரும்ப திரும்ப பலமுறை அபார்ஷன் ஆகிட்டு இருக்கு ஒரு பெண்ணுக்கு, அவங்க வச்சுக்கூடாது. கிருமி தொற்று வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டாக்டர்கள் நம்பும்போது வேண்டான்னு சொன்னாங்கன்னா வைக்கக்கூடாது. அல்லது கணவருக்கு ஏதோ பால்வினை நோய் இருக்குது, அப்போது வைக்கக்கூடாது. இப்படி ஏதாவது ஒரு காரணம் இருக்குது. இந்த மாதிரி கரு கலைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வேறு பிரச்சனைகள் ஏதாவது வரும், ப்ளீடிங் ஆகுது, அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் கர்ப்ப காலத்தில் திடீர்னு இடையில கொஞ்சம் ப்ளீட் ஆகுது, ஸ்பாட்டிங்னு பேர். அப்படி ஏதாவது வரும்போதும் அப்சல்யூட் ரெஸ்ட்டில் இருங்க, நகர வேண்டாம், செக்ஸ் பண்ண வேண்டாம், எந்த ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபட வேண்டாம்னு சொல்லுவாங்க. இப்படி குறிப்பிட்ட சில பிரச்சனைகள் உள்ளவர்களை தவிர மற்ற எல்லாரும் கர்ப்ப காலத்தில் செக்ஸ் பண்ணலாம். இது நல்லதுன்னு பல்வேறு ஆய்வுகளில் நிரூபிச்சிருக்காங்க. இது நம்ம கருத்து இல்லை, இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். அதனால் கர்ப்ப காலத்தில் செக்ஸ் பண்ணுறது நல்லது. சில பொசிஷன்ஸ் அவங்க பண்ணணும். வயிற்று மேலே ஆண் படுத்து செக்ஸ் பண்ணுற மாதிரி பொதுவாக அவாய்ட் பண்ணலாம். டாகி ஸ்டைல், இல்லை டேபிள் மேலே பெண் படுத்துக்கிட்டு ஆண் நின்றுக்கிட்டு செக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வயிற்றில் அழுத்தாமல் செக்ஸ் பண்ணக்கூடிய ஏராளமான பொசிஷன்ஸ் இருக்குது. அந்த பொசிஷன்ஸ்லேருந்து செக்ஸ் பண்ணலாம்.